الرحيم صلوا على النبي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபை, மிக பெரும் கருணை, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிக பெரும் உபகாரம், அல்லாஹ்வினுடைய ஞாபகத்திலே இருப்பதற்காக ஒரு மதரசாவை நமக்கு நசீபாக ஆக்கியிருக்கோம். அதை பாக்கியமாக பார்க்குறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவங்க அசர் தொழுகைக்கு பின்னால் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. தினைக்கும் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் மனசில் பதிய வச்சுக்கிறீங்களா? இப்படி இன்னொரு அழகான ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த். முஸ்னத் அஹ்மது, திர்மிதி இது போன்ற ஹதீஸ் புத்தகங்களில் அது வருது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த். நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். நம்மிடம் இருக்கா தான் கேள்வி. நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். நம்மிடம் இருக்கா இல்லை? நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளும். இந்த ஒரு தன்மை நம்மிடம் வந்துவிட்டது என்று சொன்னால், இந்த உலகில் அல்லாஹ்வினுடைய பிரத்யேகமான உதவியை பெற்றுக்கொள்ளும். இன்று எங்கு பார்த்தாலும் போட்டி, பொறாமை, நம்மை விட அவன் முன்னேறிடக்கூடாது, நமக்கான அந்தஸ்து போயிடும், நமக்கான உரிமைகள் போயிடும், பதவி பட்டங்கள் போயிடும், நமக்கான கண்ணியங்கள் போயிடும். இப்படியாக இது ஒரு பக்கம் சூழ்ச்சிகள். இன்னொருத்தனை வீழ்த்த வேண்டும் என்று சூழ்ச்சிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கு. அப்போ இதையெல்லாம் நாம் லேசான முறையில் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அல்லாஹ் பார்க்குறான். எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை நாம் பயந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? அத்தனை சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் உதவி செய்யும். இல்லாட்டி நம்மளும் திரும்ப சூழ்ச்சி செய்கிற மாதிரி அது இப்படியே காலம் கழிஞ்சிடும். கடைசியில் என்ன? அவன் சூழ்ச்சி செய்ய, நம்ம சூழ்ச்சி செய்ய, அவன் பொறாமல் கொள்ள, நம்ம பொறாமல் கொள்ள, கடைசியில் ரிசல்ட் என்ன? ஒன்றும் இல்லை. முக்தா போக வேண்டியதுதான். ஏதேனும் முன்னேற்றம் இருக்குமா? தூக்கம் போயிடும், நிம்மதி போயிடும், மன அமைதி போயிடும், வெறி ஆயிடுவான். உலகத்தில் வெறி பிடிச்சவனா ஆயிரும். பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுவான், ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிடுவான். இன்றைக்கி அதான் ட்ரெண்டுன்றான். பொய் சொன்னால் தான் போய் வாழ முடியும், ஏமாத்தினா தான் வாழ முடியும். இதை விட காட்டு மிராண்டித்தனமாக இருந்த அந்த காலத்தில் தானே இந்த இஸ்லாமும் இருந்துச்சு. அதே சஹாபாக்கள் தான், அதே மக்கள் தான், அதே மனிதர்கள் தான். இதை விட கொடூரமாக இருந்தாங்க. எது மாற்றிச்சு அவங்கள? இந்த இஸ்லாம் தான் மாற்றிச்சு. இந்த இறை அச்சம் தான் மாற்றிச்சு. அப்படி அல்லாஹுக்காக பயந்து தன்னை தானே செதுக்கி கொண்டே இருந்தாங்க. எதில் அவர்கள் குறை வைத்தார்கள்? உலகத்தில் சோடை ஆயிட்டாங்களோ. அப்போ இறையச்சம் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்பதுதான் இறையச்சம். சென்ற முறை சொன்னேன், அல்லாஹ்வை பயந்துகொள் என்று சொன்னால் என்ன அடையாளம்? அப்போ அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற பேச்சு நம்மிடம் வந்துருச்சு. உணர்வு வந்துச்சா? உணர்வு வந்திருந்தால் அங்கே பாத்ரூமில் சத்தம் போட்டு பேசிட்டு கிடப்போமா? எல்லா ரிப்போர்ட் வந்துருச்சு.
அந்த பையனை போட்டு ஓட்டுறது. இந்த ரெக்கார்ட் ஆவதால் தான் பேர் சொல்லாமல் இருக்கு. ஒரு 7-8 பிள்ளைகளை தவிர நௌஃபல், ஷாஃபிக்கு, அப்துல்லா, அப்துல் பாரி, இந்த சிராஜுத்தீன், இல்யாஸு, இந்த ஹுசைன், இவர் இர்ஃபான், யார் பேரை சொன்ன கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 கைகளை போடுங்க. இந்த 8 பேரை தவிர ஒரு பையனை ஓட்டுறீங்க. உண்மைதானே? கேலி என்ன, கிண்டல் என்ன? ரசூல் அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க? வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹசன், மக்களிடத்திலே அழகான குணத்துடன் பழகு. அல்லாஹ் தனக்கு மட்டும் சொல்லலை பாரு, எனக்கு மட்டும் கண்ணியம் செய், என்னை மட்டும் நீ வணக்கம் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான். இருந்தாலும் மனித உரிமைகளை கரெக்டாக கொடுத்துரு. என்ன மாதிரி ரப்பு கிடச்சிருக்கான். இன்னொருத்தனை போட்டு பாடாப்படுத்த அல்லாஹ் சொன்னானோ. அப்போ நேரத்துக்கு தொழுகிறது, பாட எழுதுறது, இதில் கவனமாக இருந்துட்டு இன்னொருத்தனை பாடாப்படுத்தினா அது என்ன முன்னேற்றம்? பின்னேற்றமாச்சா இது? உண்மை தானே நான் சொல்கிறது? எல்லோரும் ஓட்டுறீங்களா இல்லையா? என்ன பழக்கம் அது? மானங்கெட்ட பழக்கம். எப்படி தைரியம் வருதுன்னு கேட்குறேன். ஒரு பையனை கேலி பண்ணுறோம், கிண்டல் பண்ணுறோம். அப்போ ஒரு அப்பாவி சொப்பாவி இருந்தால் அவனை வச்சு செய்கிறது இதுதானோ? அப்போ குரான் நம்மளை மாற்றலையே. அந்த பையன் வெகிலி. ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் போட்டு ஓட்டுனீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பதிலடி அல்லாஹ் நம்மளை ஓட்ட வச்சிரும். ஏவையவன்லாம் அந்த பையனாக இருந்தாலும் சரி, யாரையாக இருந்தாலும் சரி, நான் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இன்னொரு இடத்துல இருக்குது, கேவலப்பட்டு நிற்போம், கூனி குறுகி நிற்போம். இதாவது இந்த வளையறத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு அந்த கேவலம் அந்த பையனுக்கு. அல்லாஹ் உதவி செய்வான். ஆனால் யாரையெல்லாம் கேலி செய்கிறாங்களோ கிண்டல் செய்கிறாங்களோ அத்தனை கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் கேவலப்படுத்தும். அது என்ன பழக்கம்? அது ஒரு புது பையன் வந்தால் அனுசரிக்கணும், ஹெல்ப் பண்ணணும். அவன் ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அவனுடைய முகம் இருந்தது என்று சொன்னான், அல்லது வீட்டு சிந்தனையாக இருந்தான் என்று சொன்னால், ஒரு மாதிரி இருந்தா என்று சொன்னால் சப்போர்ட் பண்ணணும். குளிக்கிற இடத்துல என்ன கேலி கிண்டல், அது கும்பலாக சேர்ந்து நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. இப்படி என்ன அர்த்தம்? அது இத்தகி தாவத்தல் மதுரும் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிதம் இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவை பயந்துக்கன்ட்டாங்க. ரப்பே என்னை கேலி கிண்டல் பண்ணுறாங்க, ரப்பே நீ அவனை பார்த்துக்கொள், நீ அவனை கவனித்துக்கொள் என்று நினைச்சா கூட போதும், நல்லா பிடிச்சிருவான். கல்வியில் பிடிச்சிருவான், செல்வத்தில் பிடிச்சிருவான், உடல் ஆரோக்கியத்தில் பிடிச்சிருவான். நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அல்ல அவங்கள பிடிச்சிருவான். டஜன் கணக்க முசீபத்து சேர்ந்துடும். அல்லாஹ் காப்பாற்று. ஆனால் மன்னிச்சிட்டார் அந்த பையன், ரப்பே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் ரப்பே அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தானே மன்னிச்சிட்டேன். இப்போ இன்னொருத்தனை கேலி கிண்டல் என்ன பழக்காது? இத்தனை வருடம் மோதி இத்தனை ஹதீஸை கேட்டு அது ரொம்ப ஆக மோசமான குணம். ரசூலுல்லாஹ் என்ன அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை இறைவனை பயந்து கொள், அதுவும் நம் வாழ்க்கையில் வரணும். அதனுடைய கூலி கற்பனைக்கு எட்டாத வகையில் அல்லாஹ் உதவி செய்வான். ஒமை யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறாரோ அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கஷ்டத்தினுடைய இடத்திலிருந்து ஒரு விடுதலை அல்லாஹ் தஆலா ஆக்குவான், வெளியேறும் இடத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான் என்று சொல்லிட்டு வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்திலிருந்து புரியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் வழங்குவான். எதற்காக வேண்டி? எதற்காக? அல்லாஹுவை
பயந்து கொண்டதனுடைய கூலி நாளைக்கு மறுமையிலையா இந்த உலகத்தில்ன்ட்டு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலையும் கொடுப்பான், நாளைக்கு மறுமையிலையும் கொடுப்பான். மறுமையில் மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லலையே. வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் ஃபில் ஆஹிரா அல்லாஹ் தஆலா சொன்னானோ, மறுமையிலும் சொல்லலையே, பொதுவாக சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் பார்க்குறான். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாறி விடுவோம். ஒரு சிசிடிவி கேமரா ரசத்து பார்க்குறாங்கன்னா நமக்கு என்ன மாதிரி ஒரு ஒழுக்கம் வருது, ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லை? உண்மையான சிசிடிவி கேமரா அல்லாஹ் வச்சு இன்ன ரப்பக லபில் மிர்சாத் அல்லாஹ் சொன்னான், உமது இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இது ஒன்று போது, வேறு எதுவுமே தேவை. மதரசானுடைய மைய கருவே உஸ்தாது மதரசா எல்லா மெயின் மைய கரு இரையச்சமாக வாழணும். உஸ்தாதும் சரி மாணவரும் சரி அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹுக்காக வாழணும், அல்லாஹை கொண்டு வாழணும், அல்லாஹுடன் வாழணும், அல்லாஹுவோடு வாழணும். இந்த பயிற்சி கொடுக்க தான் மதரசா இல்லை, தேவையில்லையே. இப்போ உங்கள் அர்ப்பணிப்பு, உங்கள் வீட்டிலிருந்து இங்கே வந்திருக்கீங்க, பல தியாகம்தான் அது. அந்த தியாகத்தை முழுமை செய்யணும்ல, செய்வதை திருந்தச் செய். வந்தாச்சு, எல்லாமே ஜிப்பா போட்டாச்சு, முடியை குறைச்சாச்சு, பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாம் ரைட். இந்த குணம் ஏன் மாற மாட்டேது? இந்த குணம் தானே மோசமான குணம். இன்னொருத்தனை கேலி பண்ணுதல், கிண்டல் பண்ணுதல். அப்போ அவனையும் அல்லாஹ் படைத்தான் என்று மறந்துட்டீங்களே. இப்போ நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி, இன்னொருத்த ஒன்றுமே இல்லாத மாதிரி, நீ யாரை கேலி பண்ணுறியோ, நீ யாரை கிண்டல் பண்ணுறியோ, அவனை படைச்சது யாரு தான்? அப்போ நீ அவனை அல்லாஹ் தானே கேலி கிண்டல் பண்ணுற. அப்போ நீ பர்ஃபெக்டாக ஆகிட்ட, இப்படியே காலம் முழுக்க எழுந்துருவ. ஒருத்தனை உருவ கேலி பண்ணுற, அப்போ நீ அப்படியே அழகாகவே இருந்துருவியோ? உனக்கு நினைப்பு நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்துட்டான்னு அவ்வளோதான், நான் சோழி முடிஞ்சேன். நன்றி செலுத்த வேண்டாம் அல்லாஹ் தாலாவுக்கு? அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்க வேண்டாமா? அவனுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டாமா? இந்த இஸ்லாத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்திருந்தால் பணக்காரர்களை கொண்டு வளர்த்துருக்கலாமே, கோடீஸ்வரனை கொண்டு வளர்த்துருக்கலாமே, அபுஜஹலை கொண்டு வளர்த்துருக்கலாமே, உத்துபா ஷைபா எத்தனையோ செல்வந்தர்கள் இருந்தாங்க ரசூல்லா காலத்தில். ஆனால் அவர்களை கொண்டு இந்த இஸ்லாம் ரசூல்லா வளர்த்தாங்களோ? ஒரு பிலால் நாயகம், ஒரு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா, ஒரு சுமையா ரலியல்லாஹு தஆலா, எல்லாம் ஒன்றுமே இல்லாதவர்கள், ஆனால் எல்லாம் கிடைத்தவர்கள். வரலாறு படித்து பாருங்க. இதே கேலி கிண்டல் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபோக்கஸ் யார் மேலே இருந்துச்சு? யார் மேலே இருந்துச்சு? சஹாபாக்கள் யார்? பலவீனர்கள். பலசாலிகள்கிட்ட போய் மோதினாங்க பாருங்க. ரசூலுல்லாஹுடைய ஃபோக்கஸ் யார்கிட்ட இருந்துச்சு? சஹாபாக்கள் யார்? பலவீனர்கள். ஆனால் பலமான ஈமான் அவர்களிடத்தில் கிடைத்ததும் யாரை எதிர்கொண்டார்கள்? அபூஜஹல் பணக்காரன், உத்துபா பணக்காரன், ஷைபா பணக்காரன். அல்லாஹு அக்பர். அவர்களை எதிர்த்தாங்க. அரபியர்கள்லாம் ரொம்ப இந்த குலப்பெருமை, நான் ரொம்ப பெரியவன், நீ ஒன்றுமே இல்லடா என்று பார்க்கக்கூடிய தன்மையில் உச்சகட்டமாக இருந்தவன். அப்படிப்பட்ட மக்கள் இடத்தில், அப்படிப்பட்ட மக்களை எதிர்த்து சஹாபாக்கள் போட்டியிட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய ஈமான் என்ன மாதிரி? ரசூலை யாரை சூஸ் பண்ணாங்க பாருங்க. இப்போ ரசூல்லா யார் பக்கம் நிற்பாங்க? நலிந்தவர்கள், ஒடிந்தவர்கள். ரசூல்லா பட்னி கிடக்க காரணம் என்ன? தேவையா ரசூல்லாவுக்கு?
ரசூல்லா வீட்டிலே ஒரு மாதத்துக்கு ஒருக்க தான் அடுப்பே எரியுமா, அவ்வளோ பட்னி. தேவையா? அவங்க சொகுசாக ஜாலியாக இருந்துட்டு மார்க்கத்தை எடுத்துரைத்தால் நாளைக்கு நம்ம என்ன சொல்லிடுவோம், எங்கள் கஷ்டம் ரசூல்லாக்கு என்னப்பா தெரிஞ்சிடும். அவங்க ஜாலியாக வந்தாங்க, ஜாலியாக மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள் என்று இந்த மக்கள் சொல்லுவான். அப்போ இந்த ஏழை எளிய மக்களுக்காக தானும் பட்னி கிடந்து எல்லா வகையிலையுமே தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அப்போ அவருடைய முழு ஃபோக்கஸ் சாதாரண மனிதர்கள் மீது தான். ஆனால் எதிர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க? எல்லா வகையிலையும் பலம். அந்த சுண்ணத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டாமா? நலிந்தவர்கள் ஒடிந்தவர்கள் அவங்க கூட நிற்கணும், சப்போர்ட் பண்ணணும். குறைந்தபட்சம் உதவி செய்யாவிட்டாலும் உபத்தரணம் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி மனசு வருது? கேள்வி அதுதான். ஒருத்தனை கேலி பண்ண, கிண்டல் பண்ண, உண்மைதானே? எப்படி மனசு வருது? எல்லாத்துக்கும் இந்த நபர்களை தவிர கை தூக்குங்க திரும்ப. இவங்களுக்கு நமக்கு மனசார துவா இருக்கு. கிஃப்ட் எடுத்து வச்சுருக்கேன், கைக்கில் போடும். இந்த செய்தியை கேள்விப்பட்டதுமே நமக்கு ரொம்ப வருத்தம். இந்த நபர்கள் இல்லை என்று சொன்னதுமே அவர்கள் மேல் மகிழ்ச்சி. அது கூடுதல் ஒரு தகவல். கெட்ட வார்த்தையும் வருதாமே, உண்மைதானே? நீங்களே கை தூக்கும் பாபு. கெட்ட வார்த்தை நாவில் இருந்து வெளியாக்கியவர்கள் யார் யார்? கை தூக்கும் பாப்போம். நீங்களே. ஒன்று தான் வருது. அதாவது இன்னொருத்தங்க அவங்களாம் தூக்குறாங்களா பார்த்து தூக்குறது. இது முன்னேற்றம் இல்லையா? நமக்கு ரிப்போர்ட் வந்துடுச்சு, துல்லியமாக சொல்லிடலாம். பார், கைகளை போடுங்க. பேரை சொல்லலை, பேரை நல்ல விஷயத்துக்கு பேரை சொல்லலாம். ரெக்கார்டானால் கேட்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸு பார்ப்பாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவாங்க. கெட்ட விஷயத்தையே நம்ம பேரை வச்சு சொல்ல முடியும்? இப்போ கூனி குறுக வேண்டாமாப்பா. லைசல் முஃமினு பித்தஆன் வலா பில்லஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் பதீன். நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமின் என்பவன் பிறரை குறை கூறிக்கொண்டே இருக்க மாட்டான். என்னத்தை எடுத்தாலும் குறை, அப்படி இருக்க மாட்டான் ஒரு முஃமின். லைசல் முஃமினு பித்தஆன் வலா பில்லஆன். சாபமிட்டுட்டே இருக்க மாட்டான். நாசமாக போயிடுவேன். சின்ன சின்ன வருத்தங்களை வச்சு சாபமிடக்கூடிய தன்மை யாருக்கு இருக்காது? அடுத்து சொன்னாங்க வலல் ஃபாஹிஷ். கேவலமான செயலை செய்ய மாட்டான், அருவருக்கத்தக்க செயலை செய்ய மாட்டான். உதாரணங்கள் சொல்ல நமக்கு வெக்கமாக இருக்குது. அந்த மாதிரி செயல் என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். கடைசியாக சொன்னார்கள் வலல் பதி. கெட்ட வார்த்தை பேச மாட்டான், இழிந்த சொல்லை சொல்ல மாட்டான். ஒரு முஃமினுடைய தன்மை அது கிடையாது. அப்போ நம்ம மதரசாவுக்கு உண்மையான முஃமினாக இருக்க தானே வந்திருக்கோம், இல்லாட்டி போலியாக இருக்க வந்திருக்கோமா? உண்மையான முஸ்லீமாக ஆக தானே வந்திருக்கோம், இல்லாட்டி 11 இருந்துட்டு போயிடலாமே? எங்கள் நியத் அதுதான். உண்மையான முஸ்லீமாக மாறணும், உண்மையான முஃமினாக மாறணும், உண்மையான முத்தகியாக மாறணுக்காக தான் நாங்கள் மசாலா கிடையாக கிடக்கணும். அப்படி தேவையில்லையே, மாசாண்டத்தை எங்களுக்கு தேவையே கிடையாது. இதை விட சிறப்பாக இருந்துட்டு போயிடலாம். அப்போ நாங்கள் பொழப்பு கட்ட மாசம் நடத்துது தேவையில்லை. எங்களை நாங்கள் சீர்திருத்தம் செய்து கொள்ள எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்துக்கிட்டான். உங்களை சீர்திருத்தம் ரெண்டாவது. எங்களை நாங்கள் செதுக்கணும். அப்படி தான் அப்துல் மாஸ்திரின்னு சொல்லி வச்சுருக்கு. எங்களுக்கு கஷ்டம் கிடையாதா? எங்களுக்கு தேவைகள் கிடையாதா? எங்களுக்கு சிந்தனைகள் கிடையாது? எங்களுக்கு வேறு விதமான யோசனைகள் கிடையாதா? தூக்கி எறிஞ்சாச்சு. அஜத்தையும் அப்படி தான் தூக்கி எறிய சொல்லியாச்சு. அப்போ அந்த இன்பம் நீங்கள் பெறணும். நீங்களும் ஈமானில், இஸ்லாத்தில், இஹ்சானில், தக்குவாவில் அந்த கண் குளிர்ச்சியை பெற வேண்டும். நாங்களும் பெறணும், நீங்களும் பெறணுக்காக வேண்டியதான் இப்படி பாடுபடுது.
ஒவ்வொரு விஷயத்துலையுமே அது பண்ணுப்பா, இதை பண்ணாதப்பா, அதை செய்யப்பா, இதை செய்யாதப்பா. கல்வி கற்றுக் கொடுக்க 1000 ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒழுக்கத்தை கற்றுத்தருவதற்கு ஆட்கள் குறைந்து கொண்டு தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையுமே இருக்கு. இல்லாட்டி இவ்வளோ மெனக்கிட தேவையில்லை. நான் அழகாக முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியிருப்பேனே. அழகாக பாடத்தில் கரெக்டாக வந்தோமா, பாடம் நடத்தினோமா, நீ சொல்லாமல் நாசமாக போ, எக்கேடம் கெட்டுப்போன்னு சொல்லி பேர்க்கலாமா? அப்படி இல்லையே. அசர்த்து அழகாக பாடம் நடத்தி முடிச்சு வந்தால் அழகாக பேர்க்கலாமே. உங்களுடன் ட்ராவல் செய்யக்கூடிய காரணம் அதுதான் ஒரு உஸ்தாதுக்கு அழகு. உங்களுடன் பயணிக்கணும். நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியணும், நாங்கள் யார் என்று நீங்கள் புரியணும். மதரசானா என்ன என்று உங்களுக்கு கல்புல போய் பதியணும். குரான்னா என்ன, ஹதீஸ்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, சுன்னத்துகள்னா என்ன, தொழுகைனா என்ன, கல்புல போய் பதியணும். காதில் பதிய தேவையே கிடையாது. பொதுமக்கள் காதில் வாங்கவே மாட்டான். பயானை கேட்கக்கூடியவர்கள் சில பேர் காதில் வாங்குற மாதிரி இருக்கான். காதில் வாங்க நம்ம பேசப்படக்கூடிய பயான்களை எங்கே வாங்கணும்? கல்புல வாங்கணும். அதுக்கு சரியான இடம் மதரசா தான். கல்புல போய் உட்கார 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 அல்லா மேல் அன்பு வரும். அல்லான்னு சொன்னால் அன்பு வர ஆரம்பிச்சிடும். முஹம்மது ரசூலுல்லான்னு சொன்னால் அன்பு வர ஆரம்பிச்சிடும். குரான் அப்படின்னு சொன்னால் அன்பு வர ஆரம்பிச்சிடும். ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் எங்கள் ரசூலுல்லா சொன்னாங்கன்னு அன்பு வர ஆரம்பிச்சிடும். இல்லை தூக்கம்தான் வரும். எல்லாம் நீங்கள் 2 பேர்கிட்ட பேசுங்க, உலக விஷயத்தை பேசுங்க, மணிக்கணக்கில் கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், இல்லை கொஞ்சம் டைம் ஆச்சு, நான் வரேன் இன்ஷா அல்லாஹ், மாற்றிடுவோம், வேலை இருக்குன்றோம். நீங்களே எடுத்துக்கங்க, 2 பேர் மத்தியில் பேசுங்கள, வெளியே எங்கே போவேன்? இப்போ நம்ம ஃபர்ஹான் ஈசா உட்காந்து ஒருத்தனை ஓட்டணும்னு சொல்லி தலைப்பு கொடுங்க. ஆமாடா, சென்ற வருஷம் அதுக்கு முந்தைய வருஷம் ஒரு குறிப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாம், அன்னைக்கு கூட அவனை பார்த்தேன்டா, சிரித்த முறையை பற்றியா, சரியாக பழுத்தைக்கல போல என்ன, அதெல்லாம் கவனிச்சே நீ, இப்படிலாம் வந்துடும். ஆமாடா, வாரத்துக்கு கூட தானே குளிக்கிறானே. ஆமாம், இவன் 2 வாரத்துக்குள்ள குளிக்கிறான், அது அடுத்த விஷயம். ஆனால் இன்னொருத்தனை அப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன்ப்பா, ஈஸா பாருங்க. ஆனால் பொதுவாக வச்சுக்கோங்க, யாராவது 2 பேர் வச்சுக்கோங்க உங்களுக்கு மத்தியில். இவன் 2 வாரம் குளிக்கலை, 3 நாள் பழு தேய்க்கலை, இது இவனுக்கு பெருசாக தெரியல. இன்னொருத்தன் அவன் பாரு, அவன் சிரிப்பை பாரு, இவன் சிரிப்பு அழகாக இருக்கிற மாதிரியும், 3 சொத்தப்பள்ளி இருக்குது, அது இவனுக்கு சிரிச்சு அதெல்லாம் தெரியுது, இவனுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. எதிராளியை வந்து அப்படி ஒரு மட்டம் தட்டுறாகலாம். இதை பற்றி பேசுங்க, மணிக்கணக்காக பேசுவான். ஆனால் அல்லா ரசூலை பற்றி பேசுனாங்க, டயர்டாக இருக்குடா, நாளைக்கு சொல்கிறா, ஒரு ஆயத்து மட்டும் கேளு, டென்ஷன் கலப்பாது நீ, நான் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, பயான்னு சொல்கிறேன், நான் பயானு போ, சிவத்திட்ட போய் பேசு போ. அவன் வந்து நினைப்பான், உன்கிட்ட பேசுகிறது ஒன்று தான், சிவத்திட்ட பேசுகிறது ஒன்று தான் என்று அவன் சரி ஏதோ ஒன்று சொல்ல வரான். அதை இவன் வந்து எடுத்துக்கிறானா இல்லையே. அப்போ குரான் ஹதீஸுடைய இன்பம் பலவீனம் வரும், சோர்வு வரும், வெறுப்பு வராது. ஆனால் இன்றைக்கி என்னவா இருக்குது? வெறுப்பு. நிக்காஹ் சபைகள்லாம் போய் பாருங்கள், மணிக்கணக்கு பேசுவாங்க உட்காந்துட்டு வெட்டி கதையா. மாப்பிள்ளை வருவான், 12:30 வருவான், அது வந்ததோடு அப்படி ஒரு 1/4 மணி நேரத்து 20 நிமிஷத்தை முடிச்சிடணும். ஏன்டா ஒரு 11 மணிக்கு வந்தால் என்ன குறைஞ்சா போயிருவேன்? நீ வந்தால் அழகாக மார்க் உபன்யாசங்கள் பண்ணலை, எவனும் கேட்க விரும்பலை. இந்த பக்கம் பொட்டாச்சிங்க பேசிட்டு கிடப்பாலோ, இந்த பக்கம் இவனுங்க பேசிட்டு கிடப்பானுங்க. ஏதாவது பிரோஜனம் இருக்குமா? 10 பைசா பயன் கிடையாது. எல்லாம் என்ன எவ்வளோ நகை போட்டிருக்காங்க, நீங்கள் எங்கள் பொண்ணுங்க பார்த்துருக்கீங்க, நீங்கள் மாப்பிள்ளை எங்கே பார்த்துருக்கீங்க, இதோ இதில் இங்கே தான் கிடைக்குதான்னு பார்ப்போம். நீத்து துவாக்கா வரானுங்க. அல்லாஹ் அக்பர், துவா செய்ய எத்தனை பேர் வராங்க? அப்போ வந்துடுறாங்க, வந்து 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் என்ன தான் வெட்டி பேச்சு தான். அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு மார்க்கை மேதையை கூப்பிட்டு பயான் பேச வச்சான், வேண்டான்றான், வெறுக்கிறான். இவன் அறுக்கிறான், அவன் வெறுக்கிறானா? எப்படி? அல்லாஹ் அக்பர்.
இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த குர்ஆனுடைய அகமியம், ஹதீஸுடைய அகமியம், அல்லாஹ்வினுடைய அகமியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியம் உள்ளத்தில் உட்கார 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 சோர்வு வரும். ஆனால் என்ன வராது? வெறுப்பு வராது. சஹாபாக்கள், விவசாயம் செய்யக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க மதீனால. விவசாயம் முடிச்சுட்டு ரசூல்லா சபையில் வந்து உட்காந்துருவாங்க. இதே மாதிரி சாமான் போட்டு அப்படி பள்ளியாசில் இப்படியே உட்காந்துருவாங்க, இப்படியே தூங்குவாங்க, இப்படி கழுத்து ஆடும். எவ்வளோ உழைப்பு, கடின உழைப்பில் விவசாயம் செய்கிறது சாதாரண விஷயமா? பெண்டு நிமிந்துடும். அதையெல்லாம் முடிச்சுட்டு இஷா தொழுகைக்காக ரசூல்லா எப்போ வருவாங்க காத்து கொண்டு உட்காந்துருப்பாங்க சபையில். அப்படி ரசூல்லா வந்ததையுமே அழகாக தொழுதுருவாங்க. இப்படி உட்காந்து தூங்கினா ஒழுவு முடியாதுல்ல, படித்தமா சட்டம். சம்மணம் போட்டு அதை மெத்தடு சொன்னோமா இல்லையா, அந்த மெத்தடில் தூங்கினா என்ன செய்யாது? ஒழுவு முடியாது. அப்புறம் அப்படியே சஹாபாக்கள் அப்படியே உட்காந்துருப்பாங்க, மண்டை அப்படியே ஆடும். ஹதீஸில் அப்படியே வருது. அப்படி படிக்க என்ன இன்பமாக தெரியுமா இருக்கும்? ஹதீஸ் அப்படி படிக்கணும். எங்கள் உஸ்தா மகள்லாம் ஹதீஸ் அப்படியே ரசித்து ருசித்து சொல்லுவாங்க, தஃப்சீர் அப்படியே ரசித்து ருசித்து சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை திரும்பங்கள் கிடைக்காதா என்று நமக்கு யோசனை. அந்த கல்வி பருவம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சிறப்பான பருவம், எந்த கவலையும் கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து நம்மள்கிட்ட வந்து உலகத்தின் வீட்டினுடைய சுமையை சுமத்த மாட்டாங்க. நல்லபடியாக படிமா, நல்லபடியாக ஓதுமா, இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர கஷ்டங்களை யார் சுமந்து கொள்வாங்க? பேரண்ட்ஸு. இது உங்களுக்கு உதாரணம் சொல்லணுமோ? தெரியுதானே செய்யும். எல்லாருடைய பேரண்ட்ஸோட நிலைமைகள் தெரியும், அவங்கவுங்க பேரண்ட்ஸுடைய நிலைகள். இன்றைக்கி அவங்களுக்கு கஷ்டங்களை அழுத்தி சொல்லியிருக்காங்களா? மேலோட்டமாக சொல்லுவாங்க. நம்ம சேட்டை பண்ணால் புரிவதற்காக சொல்லுவாங்க, சொல்லுவதற்காக சொல்ல மாட்டாங்க. அப்போ நாங்கள் ஓதுகிற காலத்தில் அதே மாதிரி தான் சொல்லலாம் மாட்டேன். எங்களுக்கு வந்து அல்லாஹ் உலகம், ரசுல்லா உலகம், குர்ஆன் உலகம், ஹதீஸ் உலகம், உஸ்தாதா உலகமாக இருந்துச்சு. அந்த ஹதீஸில் பாடத்தில் உட்காரவே என்ன மாதிரி இன்பமாக இருக்கும். ஒரு பாயிண்டை விட மாட்டோம், காட்டா எழுதிட்டே இருப்போம், சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே கை போயிட்டே இருக்கும். அவங்க பார்த்துட்டே இருப்போம், இங்கே போயிட்டே இருக்கும் கை. அவங்க ஃபேஸை விட்டு முகத்தை திருப்பவும் மாட்டோம், திருப்ப மனசும் வராது. ஒரு சொன்னேன் உங்கள்கிட்ட மிஸ்வாக் விஷயமா சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் பாடம் படிக்கும்போது ஒரு சஹாபி வந்து பேனா மாதிரி பேனா காதில் வைப்பாங்கல்ல, மிஸ்வாக் என்ன செய்வாங்க? காதில் வைப்பாங்கன்னு சொல்லி ஹதீஸ் கற்றுக் கொடுத்தாங்க. ஹதீஸில் வருது. என்ன செஞ்சாச்சு? மிஸ்வாக் என்ன செஞ்சாச்சு? அது சொருவியாச்சு காதில். ஒரு இன்பம் தான். என்னென்ன அது வருதோ அப்பப்போ ஒரு ஒரு கைஃபியத்து வரும். நம்மளும் அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கணும். ஆனால் ஷாஃபி மதஹபில் தொழுகைக்கு முன்பு என்ன செய்கிறது? காம சொல்கிறாங்கல்ல, அப்போது ஒரு தேய்ச்சிட்டு இங்கே வச்சுக்கிறது. இப்படி அது ஒரு சுண்ணத்து இருக்குது. பாக்கெட்டில் வச்சுக்கிறது தான், இங்கே வச்சுக்கிறது ஒரு முறை இருக்குது. பாக்கெட் இல்லாத போது இங்கே பாக்கெட் மாதிரி இருக்குல்லப்பா, இங்கே நின்றுக்கும்ல. இந்த ப்ளம்பருங்களை பார்த்துருக்கீங்களா இல்லையா? கணக்கு புல், அந்த காலத்து கணக்கு புல், அந்த பேனா இங்கே வச்சுப்பாங்க, காதில் சொருகி வச்சுப்பாங்க. அது ஒரு சுண்ணத்து இருக்குது. அப்போ அதெல்லாம் படிக்கும்போது சின்ன விஷயந்தான், ஆனால் அதுதான் பெரிய விஷயம். சின்ன சுண்ணத்து தான், ஆனால் என்னது? அதுதான் பெரிய விஷயம். எதையெல்லாம் லேசாக நினைக்கிறோமோ, ஒரு மேட்டையில் நினைக்கிறோமோ, அதுதான் அல்லாஹ் ரசூல் இடத்துல மிகப்பெரிய விஷயம். இந்த பேச்சுகள் வந்துச்சு. அப்போ வெறுப்பு வராது, சோர்வு வரும், டயர்டாக இருக்கும், இது இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வருத்தம் இருக்கும். இது ஹதீஸ் படிக்கலடா, இன்றைக்கி 2 தான் படிக்க முடிஞ்சது, அந்த வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் தான் ரிசல்ட்டு ஈமான் நம்மிடம் வந்து தங்கி கொண்டு இருக்கு என்பதற்கான அடையாளம். இல்லாட்டி வெறுப்பு வந்துடும். இப்போ இன்னும் அதே மாதிரி இருந்தால் நம்ம கேள்வி அதுதான். இப்போ ஒருத்தனை கேள்வி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. அப்போ என்ன நோக்கத்திற்காக மாசாவுக்கு வந்திருக்கோம்? பரிபூர்ணமான முறையில் முஸ்லீமாக ஆகுவதற்காக, பரிபூர்ணமான முறையில் முஃமினாக ஆகுவதற்காக. வெறும் +2 படிக்க தான் வந்திருக்கீங்களோ? அப்படின்னா 10th படிக்க தான் வந்திருக்கீங்களோ? வெறும் ஆலிமாக தான் வந்திருக்கீங்களோ? தேவையில்லையே. எந்த நியத்தில் இருக்கணும்? பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆக்கு ரப்பே, பரிபூர்ணமான முஃமினாக ஆக்கு ரப்பே, பரிபூர்ணமான முத்தக்கையாக ஆக்கு ரப்பே. 2 வருஷத்தில் 7 வருஷத்தில் ஆலிம் பட்ட மாதிரி. அப்போ 7 வருஷத்தில் பரிபூர்ணமாக முஸ்லீம் ஆயிடலாமோ? ஒரு 4 வருஷத்தில் பரிபூர்ணமான முஃமின் ஆயிடலாமோ? எது வரைக்கும் இருக்குது? மூத்து வரைக்கும் இருக்குது. அதான் வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன்.
மௌத்து வரும் வரை உமது இறைவனை நீ வணங்கு. இது பயிற்சி களம் தான். இது மாற்ற முயற்சி பண்ணுவோமா? எப்படி? இல்லாட்டி இன்னொருத்தர் கேலி கிண்டல் இருக்குமா? ஆனால் இன்னொருத்தர் கேலி கிண்டல் பண்ணால் நமக்கு ரிப்போர்ட்டு வராதுன்னு நினச்சிக்காதீங்க. சில பேர் இப்படி கூட நினைக்கலாம், நம்ம கூட்டாக இருப்போம்டா, பிரிஞ்சால் தானே போட்டு கொடுக்குறது, ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்போமே, எதில் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காகலாம், சேட்டை பண்ணுறதில்ல. உனக்கு ஷேத்தா உதவி செய்கிறான்ப்பா, எனக்கு ரப்பு உதவி செய்ய மாட்டானா? கூட்டு சேர்ந்து ஒருத்தனை டார்கெட் பண்ணி கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி கெட்ட வார்த்தை கெட்ட செயல் செய்தால் எப்படி ஷேத்தா உங்களுக்கு உதவி செய்கிறானோ அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய போகிறான். கரெக்டாக காட்டி கொடுத்துரும். இப்போ காட்டி கொடுத்தனா இல்லையா? அதனால் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவங்க தான். குல்லு பனி ஆதம ஹத்தாவும் ரசூலுல்லாஹ் இதையும் சொல்லி கொடுத்து, ஆதமுடைய மக்கள் என்ன செய்யக்கூடியவர்கள்? தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அதில் நிரந்தரமாக இருப்பானா? வஹைருல் ஹத்தாயின் தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர் அத்தவ்வாபூன் திருந்தக்கூடியவர்கள் தான். மன்னிச்சிடு ரப்பே, தெரியாமல் பண்ணிட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அல்லாஹ்விடம் மன்றாடுவான் தொழுகையில் துவாவில். அடியார்களுக்கு மாறு செய்தால் அந்த போய் என்ன கேட்பான்? மன்னிப்பு கேட்பான். மன்னிச்சிருப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா. அப்போ அந்த ஹதீஸ் ரொம்ப படிப்பனையாக போச்சு. எந்த ஹதீஸு? அது அசலில் படித்தாங்களே, அழகான செய்தி. இத்தகில்லாக ஹைசுமாக்கும், நீ எங்கே இருந்தாலும் யாரை பயந்துகொள்? அப்போ அல்லாஹை பயந்துகொள் என்ற செய்தி இல்மா நமக்கு கிடச்சிருச்சு. உணர்வா எப்போ வரும்? அல்லாஹ் பார்க்குறான், உணர்வு நமக்கு வரும். அதற்கான கூலி அல்லாஹ் என்ன செய்வான்? எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? கற்பனைக்கு எட்டாத வகையில் கொடுப்பான். என் கதையை அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன வார்த்தையை எடுத்து சொன்னேன்னா, என் சொந்த கதையை சரக்கு போட்டு சொன்னனும், என் கையில் மடியில் போட்டால் சொன்னேன். அல்லாஹ் சொன்ன வாக்கு தானே. எங்கே வருது? குர்ஆனில் எங்கே வருது? தலாக் சூரால வருது. ஒமை யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். அறியாத புறத்தில் புரியாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். என்ன மாதிரி வார்த்தை இது! அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி. அடியார்கள்கிட்ட என்ன செய்யணும்? வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹசன், மக்களிடம் நல்ல குணத்துடன் பழகு. அவன் வலியவனாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பழகு, அவன் எளியவனாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பழகு, நல்ல மனிதராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பழகு. ஒரு ஹஸரத் இப்போ இடையில தொடர்பில் வந்தாங்க, முகத்தையே பார்த்ததில்லை, எந்த ஊருன்னு தெரியாது. அவரோட புத்தகம் ஒன்று படித்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கீழே ஃபோன் நம்பர் போட்டுருந்துச்சு. ஃபோன் பண்ணி பேசி நட்பை வளர்த்துக்கிட்டேன். ஒரு புத்தகம் ஒரு பார்சல் வந்துச்சப்பா, நீ தான் வாங்கி வச்சு சொல்லவே இல்லையப்பா. அந்த அஜித் அனுப்பிய பார்சல் தான் அது. நானும் என்னடா பார்சல் அஜித் அனுப்பி வச்சிட்டாங்களே, இன்னும் கைக்கு வரலையே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். வந்துச்சா அந்த பார்சல்? அவங்க அனுப்பிய ஒரு அஜரத். அவங்க புத்தகம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவங்களோட நம்பரை பார்த்து ஃபோன் அடித்து துவா செஞ்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஃமினை நேசித்தால் அவங்கள்ட்ட போய் சொல்லணுமா, ஆனால் உஹிப்புக்க ஃபில்லா, அல்லாவுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லணுமா. இப்படி அந்த ஹஸரத்தை ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கு சந்தோஷம் தாங்கலை. இன்னும் 2-3 புத்தகம் நான் எழுதியிருக்கேன் ஹஸரத், உங்களை அனுப்பி வைக்கணும்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அது அப்துல் பாரி வாங்கி என்கிட்ட சொல்லாமல் இருந்தது. சொல்லணும் இல்லைப்பா. எதுக்கு இந்த பேச்சு ஏன் வந்துச்சு? நல்ல நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணணும், அவங்கள்ட்ட பேசணும், பழகணும், தொடர்பு வச்சுக்கணும். உங்களுக்கு மத்தியில் இவர் தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, நல்லா பாடம் பார்க்குறாரு, நல்ல ஹித்மத் செய்கிறாரு, நல்ல பணிவாக இருக்காரு, அவன் தான் நண்பன் உங்களுக்கு. அவன்கிட்ட தொடர்பு வைக்கணும். இவன் கெட்ட வார்த்தை பேசுகிறானே, இவன் ஓவராக சீன் போடுறானே, பேசக்கூடாது, ஒதுங்கிடும். அவனை பகைச்சிக்கக்கூடாது, அவன்கிட்ட வெறுப்பை காட்டக்கூடாது, அது தப்பு. ஒதுங்கிடும். அவன் யோசிப்பான், ஏன் நம்மள்ட்ட ஏன் பழக மாட்டுறாங்க, இப்போ நம்மிடம் குறை என்ன, இப்போ கெட்ட வார்த்தை பேசுகிறோம், சரி மாற்றிப்போம். கெட்ட செயல் செய்கிறோம், சரி மாற்றிப்போம். ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும், சரி மாற்றிப்போம்.
ஹிதுமத் செய்யாமல் இருக்கும், சரி மாற்றிப்போம். இத்தாட் செய்யாமல் இருக்கும், சரி மாற்றிப்போம். தன்னை மாற்றி கொள்ளுவார். அது அவருக்கு ஹிதாயத்தாக போயிடும். அப்போ திரும்ப பார்க்குறீங்க, இந்த பையன் மாறிட்டானே, அல்ஹம்துலில்லாஹ், திரும்ப நட்பு அந்த பையன்ட்ட வச்சுக்கோ. யாரும் என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது. பிடித்திருந்தால் பழகணும், பிடிக்காவிட்டால் ஒதுங்கிடும். கடைசியாக என்ன சொன்னாங்க? மூணாவது விஷயம், ஒரு கெட்ட செயலை செய்து விட்டால் ஃபஅமலில் ஹசனா, உடன் நற்காரியங்கள் செய். அந்த பாவத்தை அழிக்கும் வகையில் தம்ஹுஹா, அந்த பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சு. அப்போ என்ன பண்ணணும்? செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அப்போ எந்த நன்மையான காரியம் செய்யணும்? இப்போ 3க்கும் அமல் செஞ்சிடணும். அப்போ இது வரைக்கும் எல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க, யார் யார் என்னென்ன செஞ்சீங்க இப்போ சொன்னீங்களா இல்லையா? மாற்றிக்கணும், சரி பண்ணிப்பீங்களா இன்ஷா அல்லாஹ் தஆலா? நம்மளால் எந்த ஒரு மாணவரும் பாதிப்படைஞ்சிடக்கூடாது. அவர் மனசு விட்டுட்டா அவ்வளோதான், புரியுதா? மனசு மாறிட்டா அவ்வளோதான். எத்தனை மருந்து கொடுத்தாலும் மருந்து வேலை செய்யாது. மனவலி அப்படிப்பட்ட வலி. நான் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி சில பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. போர்வையை போட்டு அழுவான் அந்த பையன். வெளியே அழுதா ஷேம் ஆயிருன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? போர்வையை போட்டு அழுவான். பாத்ரூம் போய் அழுவான். என்னப்பா விசாரித்து அவன் என்னை கேலி பண்ணிட்டான், கிண்டல் பண்ணிட்டான், பாருங்கள் அவனுடைய மனநிலை எப்படி. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் சரி பண்ணிக்கலாமா? இந்த ஹதீஸின் படி இந்த தவறை திருத்திக்கலாமா? திருத்தினா அதுவும் இந்த ஹதீஸ்க்கு அமல் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 3 விஷயங்கள் இன்றைக்கி ஹஸரத் ஹதீஸ் படித்தாங்க, அழகான ஹதீஸ். என்னெல்லாம் சொல்லுங்கள்? அல்லாஹுவை பயந்துக்கொள். ஏன் எங்கே பயந்துக்கொள்? நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹுவை பயந்துக்கொள். 2வது, இதெல்லாம் மாற்றிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸின் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.